ஹே எவ்ரி ஒன், ஐம் விநாயக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கிங்களேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் போகிற ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ ஃபீஸு, என்ன ஸ்கீமில் அவங்க 3 months 6 months அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஃபீஸ் நான் அவர்கிட்ட சொல்ல போகிறோம். எனக்கு தெரியும், இருந்தாலும் அவர் வந்து நான் ஜிம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னார். ஸோ அவர் நம்ம இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறோம். வாங்க நம்ம அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் நான் உங்களுக்கு டிஸ்கஷன்லாம் இருக்கும், அதை உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போகிறேன். பாய் கைஸ், அவ்வளோதான். நம்ம ரூம்ல இருந்து கீழே வந்தாச்சு. நான் என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தேன்ல ஜிம் போறேன்னு சொல்லிட்டு, அவங்க தான் இவங்க ப்ரோ. அப்படின்னு ஹாய், நான் விநாயக்கோட கோ ஒர்க்கர். இப்போ நம்ம வந்து இவர் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஜிம்முக்கெல்லாம் நம்ம போய் செக் பண்ண போகிறோம். அண்டு அங்கே என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அங்கே எப்படிலாம் இவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த இதெல்லாம் எல்லாமே வீடியோஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போக போகிறோம். பாய் ப்ரோ. நம்ம இப்போ ஜிம் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஒரு லெஃப்ட் கட் பண்ணோம், நம்ம ஜிம் வந்துடும். சரி, ஓகே ப்ரோ, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ என்ன மாதிரியான பிளான்ஸோட நீ ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்க, அண்ட் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட கோல் செட் என்ன, நீங்கள் என்ன வாங்கணுங்கிறதுக்காக இதை நீங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ரோ, நான் எதுக்காக ஜிம் போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், என்னோட ரொம்ப நாள் ஆசை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமஸாக இருக்கும். இப்போ ஒரு எங்கள் ஊரில், நான் என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல், அங்கே ஒரு எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ என் பேர் சொன்னா வச்சுக்கிங்களேன் தெரியணும், அந்த மாதிரி வரணும், ஃபேமஸ் ஆகணும், எனக்கு ஃபேம் வரணும். அதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதான் நான் மாடலிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் ப்ரோ, கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் யூடியூப்ல நீங்க என்னவா கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட ஜிம் வைஸ்ல நீங்க என்னவா கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே, ஃபேம் ஆகணுங்கிறது உங்களோட ஒரு பார்ட் தான். அந்த ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேரு, என்ன புகழ் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கோல்னு ஒன்று செட் பண்ணியிருக்கீங்களா? அதான் ப்ரோ நான் சொன்னல, இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கணும் ப்ரோ. இப்போ நம்ம பேர் சொன்னால் தெரியணும், அதில் ஒரு இது இருக்குது ப்ரோ. ஒரு எனக்கும் அதில் ஒரு என்னன்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மாடலிங்கான, இப்போ மாடல்னா, இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிற மாடல்னால் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லாம் ஏறுவாங்க. இந்த மாதிரி இப்போ நாமக்கல், மிஸ்டர் நாமக்கல் இந்த மாதிரிலாம் ஏறுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலாம் இருக்கா? அந்த மாதிரி ஐடியா வந்து இருக்கு ப்ரோ. அதுக்காக தான் நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு இருக்கேன். நம்ம அவங்க ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க தெரியுமா, இந்த கேட்டகரி வந்தா நீங்க ஸ்டேஜ் வரலாம்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த கேட்டகரி இன்னும் நான் வரல. நான் வந்தா கண்டிப்பா வந்து அந்த இது பண்ணிடுவோம் ப்ரோ. ஓகே, ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் பண்ணணும்னு இப்போ ஏதாவது ஷார்ட் டைம் கோல் வச்சிருக்கீங்களா? ஷார்ட் டைம் கோல் எதுவும் அது மாதிரி வைக்கல ப்ரோ. நான் என்னன்னா வீடியோ கன்னியூஸா போடுவோம், அது மட்டும் தான் ப்ரோ பண்ணாங்க. உங்களோட எஃபர்ட் நீங்க போட போறீங்க. உங்களோட வியூவர்ஸ் வந்து அது எவ்வளவு ஆனாலும், அது எவ்வளவு ஆகலைனாலும் உங்களோட எஃபர்ட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. சரி ப்ரோ, ரொம்ப இருட்டா இருக்கு, இங்க வீடியோ எடுப்போமா இல்ல அங்க போய் எடுத்துருவோமா ப்ரோ? வாழ்க்கைனா இருட்டாகிறதும் திரும்ப வெளிச்சம் வர்றதும் சகஜம்தான். நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட குறிக்கோள் மாதிரியே வியூவர்ஸ் பாக்குறாங்களோ பாக்கலையோ நம்மளோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறோம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்களோட குறிக்கோளை நீங்க அடையிறதுக்கு எல்லாம் வல்ல கடவுளை நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு குட் பிளேஸ்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருப்பீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஹே வியூவர்ஸ், நம்ம ஜிம்முக்கு வந்துட்டோம். இந்த ஜிம்முக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் 4 months-ஆவே. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபுல்லாகவே நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரோ நல்லா சொல்லி தருவாங்க ஜிம் ப்ரோஸ். மேலே அவரை இப்போ கூட்டிகிட்டு போகிறோம், அவர் பார்த்துட்டு சொல்லுவார் ஜிம் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோதாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, என்னன்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு அஜித் ப்ரோ. இங்கே எப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டார்டிங் சேர்ந்தீங்கன்னா அட்மிஷன் ப்ளஸ் ஃபஸ்ட் மந்த் வந்து 2000, 3 months ஜாயின் பண்ணிங்கன்னா 3000, 6 months ஜாயின் பண்ணிங்கன்னா 4500, 1 year ஜாயின் பண்ணிங்கன்னா 7000. பேசி முடிச்சுட்டாங்க. பார்ப்போம் அவங்களுக்கு ஓகே வேணான்னு தெரியல. நம்ம வெளியே வீடியோவில் வந்து அவர்கிட்ட கேட்போம் தனியாக, இங்கே கேட்டால் நல்லா இருக்காதுல்ல. காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிம், இங்கே தான் டெய்லியும் வந்துட்டுருக்கேன். எல்லாமே நியூ எக்யூப்மெண்ட், ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு என்ன? நல்லா இருக்கு. டெய்லி வந்துட்டுருக்கேன். ஓகே, குட். எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோக்கா வந்து இன்னொரு டைம் ஒர்த்தபிள் தான், நீட்டாக இருக்குது, பிளேஸும் நீட்டாக இருக்குது. காய்ஸ், மழை வேறு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஜிம் ஃபீஸ் எல்லாமே விசாரிச்சாச்சு ப்ரோ. உங்களுக்கு என்ன
ஓகேல? பாருங்க அடுத்த ஸ்லைட்ல எங்க தாத்தா வந்து என்னோட ரிசல்ட் சொல்லுவாரு பாருங்க. வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 வேணாம்டா. காய்ஸ், அவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஸோ யோசிச்சு சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வந்தாருன்னா அவர் கூட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் காய்ஸ். பாய். நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.